மெரினா கடற்கரையில் பணியில் இருந்த அந்த நம்ம காவலருக்கு ராஜ்குமார் அவர்களுக்கு முதல்ல ஒரு சல்யூட்டை போடும். என்ன எடுத்த உடனே ராஜ்குமாருக்கு சல்யூட்டை போட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத பார்த்தோன்னா, இதில் நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். ஒரு காவலர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் இருந்த ஒரு ரெண்டு பேரை யார் நீங்க அப்படின்றத கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. காவலர் கேட்டது தவறா இல்லை அங்கே இருந்தவங்களுடைய தவறா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா, என்ன உறவு முறையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத அவர் போய் கேட்டிருக்காரு. அவர் கேட்டதுக்காக பார்த்தா, அவங்க எப்படி நீ இது மாதிரிலாம் கேட்கலாம், போலாம், வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. இது இருட்டான இடமும் இல்ல. இந்த நேரமும் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நேரமும் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள பார்த்தீங்கன்னா, முன் வச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கு. சட்டத்துல பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. சட்டத்துல உங்களுக்கு இது மாதிரிலாம் கேட்க சொல்லியிருக்காங்களா? எதுக்கு நீங்க இது மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்னு. சட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே சமமானது. அதுல பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பார்த்தீங்கன்னா, இதுல உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆண், பெண் அப்படின்றதுக்கான எந்த பாகுபாடுமே கிடையாது. சட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான் அப்படின்றத 100% நம்ம ஏற்றுக்கொள்றது ஆகும். இந்த சுதந்திர இந்தியாவுல நீங்க பார்த்தீங்கன்னா, சுதந்திரமா நீங்க எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திர இந்தியாவுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய சுதந்திரத்துல இருக்கக்கூடிய விஷயம். நீங்க எங்க வேணா போலாம், வரலாம் அப்படின்றதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துல வேணா எங்க வேணா இருக்கீங்கன்னா, ஒரு காரணம் இல்லாம ஒருத்தர் ஒரு இடத்துல எங்க இருக்கீங்க, போறீங்க, வரீங்கன்னு கேட்கறதுக்கு முழு அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும். காவல்துறை பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துலயும் பார்த்தீங்கன்னா, வாகன தணிக்கை ஈடுபடுறாங்க. வண்டிலாம் ஏதாவது போகுதுனாங்க, வண்டி நிறுத்தி, ஏன்பா எங்க லைசன்ஸ் இருக்கா எடு, எங்க வண்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா காட்டுங்க, வண்டி நான் எஃப்சி பண்ணியிருக்க காட்டுங்க, என்ன லோடு போகுது இதுல, இல்ல என்ன ஏத்திட்டு இருக்க, என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பணி அது. காவல்துறையினுடைய பணி. என்ன பொருள் எங்க போகுது, வருது, அதுல நல்ல பொருள் இருக்கா, கெட்ட பொருள் இருக்கா, இவன் நல்லவனா, கெட்டவனா அப்படின்றது அவங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அவங்களுடைய பார்வையில எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்கள பார்த்தா சந்தேக பார்வையோட தான் பார்ப்பாங்க. இது காவல்துறையோட இயல்பா. எல்லாருமே நல்லவங்க நினைச்சுட்டு, இந்த வண்டி வேணாம்ப்பா, இந்த வண்டியில நிறுத்தாதீங்க, இவங்கள விசாரிக்காதீங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால விசாரிக்காம நம்ம பாட்டுன்னு போயிடலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் பார்த்தீங்கன்னாக்கா, அது மாதிரி முடிவு பண்ண முடியாது. காவல்துறை அதிகாரி பார்த்தா, நம்ம அவங்களுக்கு பார்த்தா முழு ஒத்துழைப்பு குடுக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் முழு ஒத்துழைப்பு குடுத்து, அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். அது எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல இருந்தாலும். அவர் பார்த்தா, காவல் பணியில இருக்கிறவரு ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த அவர் கேட்கிறாரு. இதே பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறீங்க. உங்களால பார்த்தீங்கன்னா, பதில் பார்த்தா உங்ககிட்ட இருந்து வரல அப்படின்றப்போ, அவர் வேற கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதற்காக இந்த கேள்விகள்லாம் கேட்கறாங்க? இது சரியா, தவறா? அப்படின்றத யோசனை பண்ணி பாருங்க. அதே மெரினா கடற்கரையில இருக்கக்கூடிய அதே பீச்ல இதுவரைக்கும் எத்தனை வழக்குகள் பார்த்தீங்கன்னா, பதிவாயிருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. இது இப்போ வழக்குகள் பதிவாகாம போன விஷயங்களும் நெறைய இருக்கலாம். அதுல பதிவு பதிவு பண்ண விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாருங்க. இவங்க சொல்லக்கூடிய 7 மணி, 7:30 மணி, 8 மணி நேரத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னா, பகல் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அங்க வழக்குகள் பதிவாயிருக்கு. மதியம் 12 மணி, 1 மணி, 2 மணி, காலை 5 மணி, காலை 4 மணி, 3 மணி, 2 மணி வாக்கிங் போனவங்க. அதுபோல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி, அவர் ஒத்துழைப்பு பண்ணி, நீங்க யாரு அப்படின்றத பார்த்தா ப்ரூவ் பண்ணிட்டு போறது பார்த்தா நம்மளுடைய கடமை. நீ நல்லவரா, கெட்டவரா இப்ப நெறைய இடத்துல இருக்கக்கூடிய வழக்குகள சும்மா சாதாரணமா விசாரிக்க போய் தான் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் என்ன தவறு செய்திருக்கார் அப்படின்றத பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுபோல பல வழக்குகள் பார்த்தா நமக்கு கண் முன்னாடியே நமக்கு இருந்துட்டு இருக்கு. இதுல காவல்துறை பார்த்தா, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க தான் நீங்க இருக்கீங்க. அதை விட்டுப்புட்டு நீங்க ஏன் பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்கறீங்க அப்படின்றது காவல்துறையை நம்ம கேட்க முடியாது. காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதிகாரம் குடுத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒரு கட்டுப்பாட்டுல வைக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தவறு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்றத காவல்துறை எதிர்பார்க்குறாங்க. இப்ப வீடுன்னு ஒண்ணு இருக்கு. வீட்டுக்கு ஒரு பூட்டு ஒண்ணு போடுறோம். இந்த பூட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க போட்டுட்டு போனா பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இதுல காவல்துறை இருக்காங்க. நான் பூட்டு போட மாட்டேன். பூட்டு போடாம நான் போயிருக்கேன். ஏங்க என் வீடு பூட்டு போடாம போயிருந்தா கூட நீங்க காவல்துறை நீங்க பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுல பார்த்தா எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்த பார்த்தா நம்ம தான் ஒரு விஷயத்த நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வீடியோ பார்க்குறப்போ மத்தவங்களுக்குலாம் என்ன தோணும்? ஓ! நம்ம 7 மணி, 8 மணிக்கெல்லாம் கூட நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, மெரினா பீச்லயோ இல்ல நம்ம தனியா இடத்துலயோ இருந்தாக்கா, நம்ம பார்த்தா போலீஸ்கார் கேள்வி கேட்டாங்கன்னா, காவல்துறையினர் கேள்வி கேட்டாங்கன்னா, நம்ம பதில் சொல்லக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா அநாகரிகம். நீங்க எப்படி எங்கள அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு விதமாவும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தனியா இருக்கீங்க. இதே வேற ஒரு நபர் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல இருக்காங்க.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயமுறுத்தியோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ வந்து பார்த்தா தனியாக கூட்டு வந்திருக்காருன்னு வச்சிங்களேன். அது எப்படி நீங்க விசாரணை பண்ணுவீங்க? சரி 2 பேரும் தனியா இருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட முடியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயதுல இருக்காங்க, ஆணா பெண்ணா அப்படின்றதுல எந்த இடத்துலயும் பாகுபாடு கிடையாது. சும்மா ஆணு பெண்ணு பெண்ணுன்றா இப்படி அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் யோசனையே கிடையாது. நீங்க வயதான ஆட்கள் 50 வயசு 60 வயசு 80 வயசுல அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஓரமா தனியா இருந்தாங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்பார். ஏன் என்னன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தகராறோ பிரச்சனையோ ஏதாவது ஒண்ணு இருந்தாங்க நீங்க அதை சரி செஞ்சீங்க. இப்போ ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா தனியா போய் அமர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மெரினா கடற்கரையில எவ்வளவோ இடங்கள் இருக்கு அமர்றதுக்காக வந்து எவ்வளவோ வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்து பேசலாம். நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல இருந்து கூட பேசலாம். கடற்கரையை ரசிக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் கடற்கரையில போய் உட்காந்துருக்கேன் அப்படின்றது நீங்க வந்து கடற்கரை ரசிங்க யாரும் வேணாம் இல்ல. அது வந்து எல்லாரும் கூட்டமா இருக்கிறப்போ அந்த இடத்துல இருங்க. இப்ப தனிப்பட்ட முறையில போறப்போ உங்ககிட்ட இருந்து திடீர்னு ஒரு போன் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு செயின் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இது பண்றாங்க. இல்ல யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தப்பா வந்து நடந்துக்க முயற்சி பண்றாங்க. இந்த மாரி நடக்கிறப்போ நீங்க ஒரு தனிமையான இடத்துல ஒரு தூரத்துல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உதவின்றது யார் பண்ணுவாங்க? இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தா அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர வந்து பார்த்தா பணியிட மாற்றம் செய்திருதுன்றது வந்து பார்த்தா அவருடைய கடமை தான் அவர் செஞ்சாரு. 100க்கு 100% அவருடைய கடமையை செய்தாரு. யாரு என்னன்னு எப்பவுமே விசாரிக்கிற விஷயத்த அவர் விசாரிச்சாரு. அந்த விசாரிச்ச விஷயத்துல ஏன் விசாரிச்சீங்கன்னு சொல்லி அவர கேட்டு அவர் பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது எந்த விதத்துல சரி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து கணிக்க முடியல. அவருடைய பணிய அவர் செய்தார். அப்போ என்ன சொல்ல தோணுது? காவல்துறையில இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தா, இனிமே யாராவது தனியா இருந்தா போனாலும் கேள்வி கேட்காதீங்க. அப்படி கேள்வி கேட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, உங்கள உடனே டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுதாரணமா ஆயிடுது இல்லையா? இது வந்து முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. அவர் வந்து பார்த்தா பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அவரு. அவரு வந்து அவருடைய பணிய அவர் செய்தார். யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. யூனிஃபார்ம் போட்டு தான் வந்து கேட்டிருக்காரு. அவர் மப்டில இருந்தாருன்னா உடனே வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்ன கேள்வி கேட்கிறாரு. நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு அவருக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம்க்காவது, அந்த காக்கி சட்டைக்காவது நம்ம வந்து மரியாதை குடுத்து பேசணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அறிவில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கலாம். இல்ல பதவியில ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கலாம். நமக்கு நெறைய பேர் தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். இருந்தாலும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்ம்க்கு நம்ம மரியாதை குடுத்து போகணும். இதே சுத்தி 4 பேர் பார்க்கிறப்போ, போறப்போ, இதே விஷயங்கள் வீடியோ மூலியமா மத்தவங்ககிட்ட போறப்போ, அந்த காவல்துறை அதிகாரி பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, தப்போ, ரைட்டோ அப்படின்றது காவல்துறை மேல இருக்கக்கூடிய பயம் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளா இருக்குன்றத நான் நம்புறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் காவல்துறை அதிகாரி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நின்னு பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்மள செக் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேரா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்போ, வீட்ல வந்து அவர் வந்து ஒண்ணும் விசாரிக்கல. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டி இல்லாத இடமா பார்த்து ஒரு இடமா இருக்காங்க அப்படின்றது வந்து அந்த காவல்துறை அதிகாரிக்கு தோணியிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போய் அங்க விசாரணை பண்ணியிருக்காரு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அதே மெரினா பீச்ல அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வராங்க. எல்லார்கிட்டயும் போய் வந்து பார்த்தா அந்த கேள்விய வந்து அவர் கேட்கல. அந்த இடத்துல வீடியோல காட்டுறப்போ இவங்கள தவிர்த்து வேற யாருமே ஆள் இல்ல. அப்படி ஆள் இல்லைன்றப்போ அங்க வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத முன்கூட்டியே தடுக்கலான்ற எண்ணத்தோட தான் அந்த காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தா கேள்வி கேட்டிருக்காரு. அந்த காவல்துறை அதிகாரி கேள்வி கேட்கிறப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு கடமை இருக்கு. சரிங்க அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு அந்த இடமா வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வெளிச்சமா இருக்கிற இடம் எவ்வளவு தூரம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடலாம். அது பத்தி ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க எப்படி கேட்கலாம்? இப்படி வந்து தனியா இருந்தா தான் தப்பா? அப்படி இருந்தா தான் தப்பான்னா, யாரும் தப்பு, தப்பு, ரைட்டுன்னு சொல்லல. தவறு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கேள்வி கேட்டு அவர் பண்ணியிருக்காரு. அதனால நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார நம்ம பாராட்டி ஆவணும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்குமாருக்கு ஒரு சல்யூட்ட போடுவோம். இது போல காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் சரியான கேள்விகள கேட்டு, யார் யார் எங்கெங்க இருக்காங்க, என்ன ஏது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறப்போ, அவங்களலாம் நம்ம பாராட்டலாம் அப்படின்றது தான் உண்மை. தொடரும்.